நம்ம ரேவதி இருக்கக்கூடிய இடத்த மட்டும் வந்து இப்ப இப்போ எஸ்எஸ்கே கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப அவ்வளோதான் சிறப்பான சம்பவமே வந்து இப்ப நடந்து முடிஞ்சிரும். ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும், அதே மாதிரி கௌதம் இவங்க எல்லாருமே வந்து இப்ப என்ன பேசுறாங்க அப்படின்றத இந்த பைரவி வந்துட்டு இப்போ அழகா வந்து இப்ப ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி வந்து இப்ப இந்த இடத்துல இதெல்லாம் சாத்தியமாச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நம்ம இலக்கியம் வந்து இப்ப கொஞ்சம் உஷாராகி கடைசியில வந்து இப்ப இந்த பைரவிய புடிச்சு கையும் களவுமா வந்து இப்ப அடிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப பல பிரச்சனைகள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. சரி இப்படிலாம் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த அதாவது நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்து என்ன நினைச்சாங்க, அஞ்சலி திருந்திருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, ஆனா அவங்க இப்பவும் நினைச்சிட்டு இருக்குது அஞ்சலி திருந்திட்டா அப்படின்ற மாதிரி தான். ஆனா அதே சமயம் வந்து இந்த இடத்துல அஞ்சலி திருந்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கு வந்து தெரிய வரப்போகுது. அந்த ஒரு விஷயம் தெரிய வரும்போது கண்டிப்பா இந்த அஞ்சலியை இனிமே சுத்தமா வந்து நம்பவே மாட்டாங்க. அதாவது ஒரு கதை இருக்கும் இல்லையா, புலி வருது புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுவாங்க, கடைசியில பார்த்தா புலி வராது. இதே வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில வந்து அந்த புலி நேர்லயே வந்தாலுமே கூட அந்த ஒரு டைம்ல வந்து என்ன சொன்னா, அட புலியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ இந்த அஞ்சலியோட கதை இருக்க போகுது. அதாவது அஞ்சலி வந்து நான் திருந்திட்டேன் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தா, இப்போ வந்து நம்ம கௌதமும் இலக்கியாவும் முழுசா நம்புறதுக்கான காரணம் அவங்க, அதாவது அஞ்சலி வந்து பேசின விதம், அவர் நடந்துகிட்ட விதம், இது எல்லாத்தையுமே வச்சுதான். ஆனா இப்போ வந்து அது எதுக்குமே வாய்ப்பே கிடையாது. அதாவது அஞ்சலி வந்து இனிமே திருந்தவே மாட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இலக்கியாவும் கௌதமும் இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததா ஒரு சூப்பரான வேலையை செய்ய போறாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம பிரியாவை வந்து பிரியா கிட்டயும் பிரியாவோட குடும்பத்திலயும் வந்து நம்ம கௌதமே போயிட்டு வந்து பேச போறாரு. அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. என்ன ஒண்ணு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா வந்து எந்த பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம பிரியாவுக்கு மட்டும் கார்த்திகை பிடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே தானாவே நடக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலியும் பைரவியும் என்னதான் பிளான் போட்டாலும் கார்த்திக்கும் பிரியாவையும் வந்து ஒண்ணு சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.